14/4/2026 8:35 செவ்வாய்க்கிழமையில மங்களவாரத்துல தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விவகாரமா தான். நீங்க ஆங்கில புத்தாண்டு கூட நாடு 6 மாசம் காடு 6 மாசமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திருக்கணித பிரகாரம் போன வருஷம் முடிஞ்சது, வாக்கிய பிரகாரம் இந்த வருஷம் இப்ப முடிஞ்சது. ஆனால் இதே சனி உங்களுக்கு வக்கரமாக போகிறார். குரு சுபத்தை தரக்கூடியவர். சுபத்தை தரக்கூடிய குரு எங்க இருக்காருன்னு பார்க்கணும். உச்சமடை பெற்ற குரு கடகத்துல இருக்க போறார். 12 வருஷத்துக்கு ஒரு முறை இங்க வரப்போறார். லாபத்தை தரப்போறார். குரு இங்க அரசனாக இருக்கிறார். மங்களத்தை தரக்கூடிய செவ்வாய் வழி நடத்த போகிறார். மந்திரியாக இருக்கிறார். ஆகவே இதெல்லாம் நடக்கும். உங்க ஜாதகத்துக்கு எப்படி இருக்கு, சனீஸ்வரர் எந்த வீட்டுல இருக்கார், குரு பேர்ச்சி ஆகும்போது எப்படி இருக்கார், ராகு கேது பேர்ச்சி ஆகிறார், அது மட்டும் இல்லை இவங்க வக்கரமாகுறாங்க. ரொம்ப நாள குழந்தை பாக்கியம் தட்டுபவர்களுக்கு, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும். இந்த பராபவ வருடத்துல IOL IVFல குழந்தை நிறைய பாக்கியங்கள் ஏற்படும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். தமிழ் வருட புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டுக்கு நம்ம பலன்கள்லாம் சொல்லியிருக்கோம். இயற்கையிலேயே நம்ம பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முறை மாறி போச்சு. ஆங்கில புத்தாண்டுக்கு நம்ம ஏன் பலன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜார்ஜியன் கேலண்டர்ல நம்ம வந்துட்டோம். வாழ்க்கை முறை மாறி போகுது. ஆகவே 12 மணிக்கு அப்படிங்கிறது அந்த நாள் மாறுது. இதெல்லாம் சூரிய உதயம் வரைக்கும் வச்சுட்டு 6 மணிக்கு சூரிய உதயம் முன்ன பின்ன இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி அந்த திதி யோகம் கரணம் வச்சு சொன்னாங்க. ஆனா பின்னாடி வர்ற கலியுகத்துல இரவு 12 மணிக்கு நாள் பிறக்குது அப்படின்னு வாழ்க்கையை கொண்டு வந்தாங்க. ஆட்டோமேட்டிக்கா கேலண்டர் மாறலாம். ஆட்டோமேட்டிக் வாட்ச்ல கூட உங்களுக்கு மாறிடும். அப்ப நம்ம ஆங்கில புத்தாண்டு ஜனவரி 1ல இருந்து கொண்டு வந்து புத்தாண்டு பிறக்குது அப்படின்னா அதுக்கான பலன்கள் நம்ம சொன்னோம். மொழிக்கு ஆண்டு பிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரகசியம். தமிழ் மொழிக்குன்னு ஒரு வருஷ பிறப்பு, தமிழ் வருட பிறப்பு. இந்த ஞானிகள், யோகிகள், சித்தர்கள் வழங்கிய இடைக்கால சித்தர் 60 பாடல்கள் பாடியிருக்கார். ஒவ்வொரு தமிழ் வருஷத்தையும் ஒவ்வொரு பாடல்களாக பாடி 60 வருஷத்துக்கு உண்டான பாடல்கள் சொல்லியிருக்கார். பின்னாடி வர்ற சந்ததிகள்லாம் நீங்க இந்த பாடலை பாடி இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, பின்னாடி வர்ற ஜோதிடர்களாகட்டும், விவசாயிகள், அரசாங்கத்துல இருக்கிறவங்க, சாதாரண மனிதர்கள், படிக்கிறவங்க, பெண்கள், இவங்களுக்கெல்லாம் எப்படி நடக்கும், இயற்கை எப்படி இருக்கும், மழை எப்படி பெய்யும், விவசாயம் எப்படி இருக்கும், கால்நடை எப்படி இருக்கும் அப்படின்னு இடைக்காடு சித்தர் பாடல்கள் பாடிட்டார். இப்ப கூட தமிழ் வருஷ பிறப்பு நான் தான் பலன் சொல்றேன் அப்படின்னு நிறைய ஜோதிடர்கள் எகிரி பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ரெஃபரன்ஸ் கொடுக்கறத எதை சொல்றாங்க? இடைக்காடு சித்தர் பாடிய 60 பாடல்கள். அந்த 60 பாடல்கள்ல அந்த வருஷத்துக்கு உண்டான பாடலை இவங்க ரெஃபரன்ஸ் எடுத்து மழை எப்படி இருக்கும், விவசாயம் எப்படி இருக்கும், காற்று, வெயில், சீதோஷ்ணம் எப்படி இருக்கும், போர் எப்படி இருக்கும், அரசாங்கம் எப்படி இருக்கும், மக்கள் எல்லாம் ஏதாவது நோய் நொடியில இருப்பாங்களா, நல்ல வாழ்க்கை அமையுமா, கால்நடைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா பலன்கள் சொல்றாங்க. இதே மாதிரிதான் 2026 14/4/2026 காலையில 8:35 செவ்வாய்க்கிழமையில மங்களவாரத்துல தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு, என்னுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்குங்கிறத நான் ரொம்ப விலாவரியா சொல்ல போறேன். அதே நேரத்துல இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விவகாரமா தான். நீங்க ஆங்கில புத்தாண்டு கூட அந்த சேனல்ல எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. விக்ரமாதித்தன் ஆண்டு மாதிரி நாடு 6 மாசம் காடு 6 மாசமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப கூட வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு
அப்படின்னு நிறைய பேர் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது உண்மைதான். திருக்கணித பிரகாரம் போன வருஷம் முடிஞ்சது, வாக்கிய பிரகாரம் இந்த வருஷம் இப்ப முடிஞ்சது. ஆனால் ஒண்ணு நம்ம கவனிக்கணும். இதே சனி வந்து உங்களுக்கு வக்கரமாக போகிறார். 5 மாசம்தான் மீனத்துல இருக்கிறார். அந்த 5 மாசத்துக்கு பிறகு மீண்டும் வக்கர கதியில போக போகிறார். இந்த சனி வக்கரமாகும் போது செவ்வாயோட பார்வை, செவ்வாயோட சேரப்போகிறார். இப்படிப்பட்ட காலம் அமைய போகுதுங்கிறதுனால தான் தமிழ் வருஷ பிறப்புக்கு பொது பலன் சொல்றேன், கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கன்னு சொல்றேன். இப்ப சனீஸ்வரர் வக்கரமாகிறார் 5 மாசம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி குரு வந்து சுபத்தை தரக்கூடியவர். சுபத்தை தரக்கூடிய குரு எங்க இருக்காருன்னு பார்க்கணும். எல்லாரும் குரு 9ஆம் பார்வையா பார்க்க போறார். உச்சமடை பெற்ற குரு கடகத்துல இருக்க போறார். 12 வருஷத்துக்கு ஒரு முறை இங்க வரப்போறார். இவர் வந்து நிறைய லாபத்தை தரப்போறார். இயற்கை அழிவுகளை மாத்திடுவார். சனி பார்வையும் சனி செவ்வாய் பார்வையும் இருந்தாலும் குரு எப்படி இருக்குங்கிறத பார்த்தா சுபர் வந்து உச்சமடைகிறாரே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சனீஸ்வரருக்கு குரு பார்வை இருக்குன்னு. அதுவும் 5 மாசம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. மிதுனத்துல இருக்கிற குரு கடகத்துக்கு வந்து 5 மாதம். சனி வக்கரம் பெறுவது 5 மாதம். குரு வந்து பார்வை 5 மாதம். அதுக்கு பிறகு அவர் எங்க போறார்? அதிசாரமா சிம்மத்துக்கு போறார். இந்த கால்குலேஷன்லாம் நம்ம எல்லாரும் பார்க்கணும். சனி பயிற்சிக்கு நம்மளுடைய ப்ரிடிக்ஷன்ல வந்து இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சனிப்பெயர்ச்சி உண்டான பலன்கள், சனிப்பெயர்ச்சிக்கு உண்டான லாப நஷ்டங்கள் நம்ம பார்த்தோம். பெண்களுக்கு உகந்த ஆண்டாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அற்புதமான பேரும் புகழும் எடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல டெக்னிக்கல்ல படிப்பாங்க. மருத்துவத்துல ஷைன் பண்ணுவாங்க. புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பாங்க. பழைய இன்ஃபெக்ஷனுக்கு மருந்துகள் கண்டுபிடிப்பாங்க. புதிய இன்ஃபெக்ஷனும் வரும். அதோட போராடி வெற்றி பெறுவார். போராட்டமே வாழ்க்கையாக இருந்தாலும் கடைசியில வெற்றி பெறுவது மனித குலம்தான். ஏன்னா குரு இங்க அரசனாக இருக்கிறார். மங்களத்தை தரக்கூடிய செவ்வாய் வழி நடத்த போகிறார். மந்திரியாக இருக்கிறார். ஆகவே இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் சரி சார், திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்குமா? குழந்தை பாக்கியம் கிட்டுமா? வீடு வாங்கலாமா? ரியல் எஸ்டேட் எப்படி இருக்கும்? ரியல் எஸ்டேட் நல்லா இருக்கும் சார். வருமானங்கள் கூடும். ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு நல்ல வருமானங்கள் தூக்கலாம். நல்லா அதனுடைய விலைவாசிலாம் கம்மியாகும். அவங்களுக்கு வர வேண்டிய வருமானங்கள் கூடும். நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும். செவ்வாய் வந்து மந்திரியா இருக்காரு இல்லைங்களா? அதனால நில சம்பந்தப்பட்டதெல்லாம் நல்ல சேல்ஸ் ஆகும். வருமானங்கள் பெறும். ரொம்ப நாள குழந்தை பாக்கியம் தட்டுபவர்களுக்கு, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும். இந்த பராபவ வருடத்துல IOL IVFல குழந்தை நிறைய பாக்கியங்கள் ஏற்படும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகமா இருந்தது. ஆனா இப்ப தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமே தெருவுக்கு ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டரா இருக்கு. இதற்கான காரணங்களை நம்ம வந்து யோசிக்கும் போது வெறும் கிரகங்கள் மட்டுமே பொறுப்பேற்றுக்கல. வாழ்க்கை முறை, நம்ம வாழ்க்கையில நம்ம சாப்பிடும் சாப்பாடு, உணவு முறை, தூக்க முறை, வேலை செய்யும் முறை, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம மேலே வச்சுக்கிட்டு தூங்குறது, அதே மாதிரி நிறைய மசாலா ஐட்டங்கள், இது எல்லாம் நம்ம உணர்வுகளையும் உடல்ல இருக்கிற மூலத்தையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். ஆகவே அதனால குழந்தை பாக்கியம் தட்டுறதுங்கிறது வெறும் பெண்ணுக்கு மட்டும் இல்லை, ஆணுக்கு கூட இதுல பொறுப்பு. IOL IVF அது மூலமாகத்தான் குழந்தை பிறக்கும். மொத்தத்துல பராபவ வருடம் அப்படிங்கிறதே ஒரு அனுபவ காலமாகத்தான் இருக்கும். 3 ராஜ கிரகங்கள், சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாமே முடிஞ்சிருச்சு. வாக்கிய பிரகாரம் ஒரு பெயர்ச்சி முடிஞ்சது. 1/6/2026 குரு பெயர்ச்சி வருது. இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து அதனுடைய பலனும் சொல்ல போறோம். ராகு கேது பெயர்ச்சி மிகப்பெரிய பெயர்ச்சியாக இருக்கும். நிறைய பேரு இந்த தமிழ் வருஷ பிறப்பு கூட ஏன் வந்தது, இந்த ஏப்ரல் மாதம் எதுக்காக வரணும், மற்ற மாதங்கள்ல சொல்லாமே. மேஷத்துல வந்து சூரியன் பிரவேசிக்கும் காலம். 12 ராசிகள்ல முதல் ராசியாக மேஷத்துல பிரவேசிக்கும் காலம்தான் உச்சம் பெற்ற சூரியன் இருக்கிறான். சித்திரை மாதம் உச்சம் பெற்ற சூரியன். என்னுடைய ராமன் பிறந்ததும் இந்த நாள்ல தான்.
ஆகவே தமிழ் வருட பிறப்பு குறிச்சது எதற்காகன்னு கேட்டீங்கன்னா, உச்சம் பெற்ற சூரியன்ல இருந்து அந்த வருடத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. இதை எல்லாத்த விட பராபவ வருடத்துல 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், மேஷத்துக்கு எப்படி இருக்கும், ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும்னா, உங்க ஜாதகத்துக்கு எப்படி இருக்கு, சனீஸ்வரர் எந்த வீட்டுல இருக்கார், குரு பேர்ச்சி ஆகும்போது எப்படி இருக்கார், ராகு கேது பேர்ச்சி ஆகிறார், அது மட்டும் இல்லை இவங்க வக்ரமாகுறாங்க. ஒரு கிரகம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, சனீஸ்வரர் இருக்கார், அவர் அசுப கிரகம்னு நீங்க சொன்னாலும் அவர் இன்னும் வக்கரம் பெறும்போது இன்னும் வக்கரம் பெற்ற பலன்களை தருவாரா, சுப பலன்களை தருவாரான்னு உங்க ஜாதகத்தை வச்சு பார்க்கணும். அதே மாதிரிதான் குருவும் உங்களுக்கு என்னதான் சுபராக இருந்தாலும் உச்சம் பெற்றவராக இருந்தாலும் உங்க ஜாதகத்துக்கு அவர் நல்லது செய்வாரா, என்ன மகாதிசை இப்போ உங்களுக்கு நடந்திருக்குன்னு பார்க்கணும். ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்தான பலத்தில் இருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும், வெளிநாடு வெளி மாநிலம் வெளி ஊரு வேலை செய்யறது, வேலை கிடைக்கிறது, அங்கேயே போய் ஏதாவது தொழில் செய்யறது, உள்ளூர்லயே ஏதாவது தொழில் செய்யலாமா, புதிய அரசாங்கம் நமக்கு நல்ல வேலையை கொடுக்குமா, நல்ல வாழ்க்கையை கொடுக்குமா, மன நிம்மதியை கொடுக்குமா, ஆன்மீகத்தினுடைய வாசல் திறக்குமா, கோவில்கள் மிகப்பெரிய புனிதம் அடையுமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் விடிவு காலம் நிச்சயமாக கிட்டும். ஏன்னா குரு உங்களுக்கு அரசனாக இருக்கிறார். மொத்தத்துல பராபவ வருஷம் தமிழ் வருஷம் அப்படிங்கிறது ஒரு அனுபவ காலமாக இருக்கும். மலை போல வரக்கூடிய பிரச்சனைகள் கூட பனி போல மாறும். ஏன்னா என்னதான் உங்களுக்கு குரு உச்சம் மறைந்து போனாலும் மற்ற வீட்டில இருந்து பார்வை பலம் கிடைக்கும். குருவுக்கு ஸ்தான பலம் இல்லை அப்படிங்கிறதுனால மற்ற வீட்டுல இருக்கும் போதும் அந்த பார்வை பலம் வரும். கிரகங்கள் மாறும், ஆனால் சுபமாக எல்லோரும் இருப்பார்கள் அப்படிங்கிறத ஒரு சின்ன விஷயம். மொத்தத்துல எனக்கு என்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை அப்படின்னு சொல்றதுனால நான் சொன்ன இந்த பொது பலன்கள்லாம் பொதுவான பலன்கள். ஆனால் உங்களுடைய பலன்களுக்கு மிக விரைவாக இதே யூடியூப்ல 12 ராசிகளுக்கும் இன்னும் விரைவாக உங்களுக்கு நான் தரப்போறேன். என்னுடைய சகோதர ஜோதிடர்களும் நான் இங்க 12 ராசிகளுக்கு தனித்தனியாக உங்களுக்கு இந்த 3 கிரகங்கள் மாறும்போது தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேசுவோம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவ.